1000 வீடு பார்த்தாலும் நம்ம என்னமோ வாங்க போகிறது ஒரு வீடு தாங்க. அந்த வீடு நம்ம பிடிக்கிறதே தாண்டி அந்த வீட்டில் ஏதாச்சும் பெனிஃபிட் இருந்தால் தான் நல்லா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு பெனிஃபிட்டடாக கார்னர் சைடில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாகவே கார்னர் சைட்னாலே வீட்டுக்குள்ளே சூரிய வெளிச்சமும் காற்றோட்டமும் வீட்டுக்குள்ளே கிடைக்கிறதுனால பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அது போக நம்ம வீட்டுக்குள்ளேயே கார் நிறுத்திக்கலாம். வீட்டுக்கு 2 பக்கம் ரோடு இருக்கிறனால வீட்டுக்கு வெளியிலும் நம்ம அர்ஜென்ட்டுக்கு கார் நிறுத்திக்கலாம். வீட்டுக்கு 2 பக்கமும் நம்ம எலிவேஷன் டிசைன்ஸை காட்டலாம். இந்த மாதிரி நிறைய விஷயம் அந்த கார்னர் சைடில் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாங்க. அப்படிப்பட்ட ஒரு கார்னர் சைடில் கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு 30x40 நீளகலத்தில் 1500 ஸ்கொயர் ஃபீட்ல டியூப்ளெக்ஸ் டைப்ல கட்டப்பட்ட ஒரு 2 BHK வீடு தான் பார்க்க போறோம். இந்த வீடு வந்து வடமேற்கு கார்னர் சைட்ல வீட்டோட மெயின் டோரை கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. வாங்க வீட்டுக்குள்ள போய் மற்ற எல்லாத்தையும் பார்த்துக்கலாம். இந்த மெட்டல் கேட் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 10x17ங்கிற அளவில் நல்ல லென்த்தான பார்க்கிங் ஏரியா இருக்கு. நார்த் ஈஸ்ட் கார்னர் ஜாலமுடியில் இங்க வந்து போர்வெல் வாட்டர் சம்பளா பிளான் பண்ணியிருக்காங்க. கார் பார்க்கிங்கோட ஃப்ளோரிங் ஃபுல்லாமே கார் பார்க்கிங் டைல்ஸ், வாலுக்கு வந்து கிளாஸ் லுக்ல செராமிக் டைல்ஸ் இருக்கு. சின்ன சின்ன ஸ்பாட் லைட்டும் சீலிங்ல மாட்டி இருக்காங்க. இந்த வீட்டுக்கு தனியா ஒரு அவுட்டர் பாத்ரூம் இருக்குங்க. அது வந்து கார்னர்ல 6x6ங்கிற அளவில் இந்தியன் கிளாஸ் டைப்ல ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த வீட்டோட மெயின் டோருங்க தேக்கு மரத்துல கிழக்கு பார்த்த மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா 16x16 நல்ல அட்ராக்டிவான ஒரு லிவிங் ஹால் இருக்கு. சீலிங்ல கலர்ஃபுல்லான லைட்டிங் ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க்கு, வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோஸ் இருக்கு. இந்த இடத்துல வந்து கார்னர்ல மல்டிமீடியா டிவி நெட் ரெடி பண்ணியிருக்காங்க. அது பக்கத்துல வந்து கிழக்கு பார்த்த மாதிரி ஒரு பூஜா கேபினெட்டும் ரெடி பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு பேக் சைடில் கிச்சன் கம் டைனிங் இருக்கு. வர வழியிலே கிரானைட்ல இந்த மாதிரி ஆர்ச் டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த கிச்சன் கம் டைனிங்கோட அளவு 8x20ங்கிற அளவில் நல்லா லென்த்தாக இருக்குது. கிச்சனை பொறுத்த வரைக்கும் எல் ஷேப்பில் கவுண்டர் டாப் அமைச்சு கொடுத்து நிறைய பேஸ் கேபினெட், வெளிச்சத்துக்காக 2 UPVC விண்டோஸ் இருக்குது. அது போக வால் யூனிட், அதுக்கு மேலே RCC லேப்ட் பெருசாக லென்த் அமைச்சு கொடுத்து அங்கேயும் லேப் கபோர்டும் இருக்குது. கடைசியிலையும் கிராசரிஸ் எல்லாம் வச்சுக்கிற மாதிரி நிறைய ஸ்டோரேஜ் ஷெல்ஃப் ரெடி பண்ணியிருக்காங்க. இந்த டைனிங் ஏரியாலையும் ஒரு ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க. லிவிங் ஹாலுக்கு மேற்கு பக்கம் வீட்டோட கிரவுண்ட் ஃப்ளோரில் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் பிளான் பண்ணியிருக்காங்க. 10x17 இதோட அளவு. கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோஸ் பிளான் பண்ணியிருக்காங்க. வால் ஷெல்ஃப் இருக்குது, RCC லேப்டாப் எல்லாமே லேப் கபோர்டு பண்ணியிருக்காங்க. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூம் ரொம்பவே பெருசுங்க. 6x8ங்கிற அளவில் யூனிக்கான டைல்ஸ் கலர் காம்பினேஷனை சூஸ் பண்ணி நல்லா வசதியா ஒரு அட்டாச்ட் பாத்ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து அந்த ஸ்டெப்ஸ் ஏறி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து ஒரு லென்த்தான பேசேஜ் இருக்குங்க. கடைசியில வந்து இங்க ஒரு ஸ்டடி ஏரியா மாதிரி நம்ம டேபிள்லாம் போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அமைஞ்சிருக்கக்கூடிய வீட்டோட செகண்ட் மாஸ்டர் பெட்ரூம். 10x17 கன்னிமூலையில் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கு. இங்கேயும் கிராஸ் வென்டிலேஷனுக்காக 2 UPVC விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. வால் ஷெல்ஃப் பிளான் பண்ணியிருக்காங்க. RCC லேப்ட் இருக்கு. இதுக்கான அட்டாச்ட் பாத்ரூமும் 6x8ங்கிற அளவில் நல்லா பெருசா பிளான் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இந்த மெட்டல் டோர் ஓப்பன் பண்ணி வெளியே வந்தீங்கன்னா ஒரு பெரிய செமி கவர்ட் பால்கனி ஏரியாங்க. 25x20ங்கிற அளவில் பிளான் பண்ணியிருக்காங்க. நம்ம தேவைப்பட்டா இங்க 16x16 கிங் சைஸ் பெட்ரூம் கூட எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு பெரிய பால்கனி ஏரியா இருக்கு. துணிஞ்ச வைக்கிறதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. மெட்டல் கூலிங் ஷீட் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க. இந்த மெட்டல் ஸ்டெப் ஏறி மேலே வந்தீங்கன்னா டெரஸுங்க. 1000 அடிச்சுல 2 சிண்டெக்ஸ் மாட்டி வச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த வீடு வந்து கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு, பெருநாயக்கம்பாளையம் வீரபாண்டி பிரிவுல தாண்டி வரீங்கன்னா சாந்திமேடு லொகேஷன்ல கட்டி விற்பனைக்காக ரெடியா இருக்கு. 65 லட்ச ரூபா சொல்றாங்க. நெகோஷியபிள் பிரைஸ் தான். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நேரில் வந்து விசிட் பண்ணி பார்க்கணும். இந்த வீட்டை பத்தி மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம டீமோட நம்பர் கொடுத்துருப்போம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கோங்க.